நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெயராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வளங்கள் அற்புதமானவை. அப்படி என்ன வளங்கள்னு யோசிப்பீங்க. நம்ம நாட்டில் அடிக்கிற மாதிரி வேற எங்கேயும் இவ்வளவு வெயில் வெப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நாம் இந்த வெப்பத்தை பயன்படுத்துகிறோமா? சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயார் பண்ணலாம். அபரிமிதமான கடல் நீர் இருக்குது. இதை எப்படி பயன்படுத்துறது? இருக்கிற தண்ணீர் பிரச்சனைக்கு கடல் நீரை எப்படி தீர்வாக்கலாம்னு ஆராய்ச்சி செய்து உபயோகிக்க முன்வரணும். அப்பப்போ காலத்துக்கு பருவத்துக்கு ஏத்தாப்புல நோய் நொடி வருது. இந்த நோய் நொடிகள் வரும் காலங்களில் இயற்கை நமக்கு அருமருந்துகளையும் கூடவே கொடுத்து தான் அனுப்புது. ஆனால் அவற்றை நாம தான் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இயற்கை நம்மளை எப்பவும் சோதிக்கிறதில்ல. நமது மனித இனம்தான் அதை அப்பப்போ சீன்றோம். ஜெயராமனையா, 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் சாப்பிடலாம். இந்த பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சது தான். மிளகுக்கு விஷத்தை முறிக்கும் திறன் அதிகம் உண்டு. மிளகுல சீக்கிரமாக ஆவியாகும் எண்ணெய், அல்கலாய்டு, புரதம், கனிமங்கள்லாம் இருக்குது. குளிர் ஜுரம், இரத்த சோகை, கோழை, வாய்வு, சுவையின்மை, இருமல், பக்கவாதம், காமாலை, செரிமானமின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு மிளகு நல்ல மருந்து. பசியின்மை, வயிற்று உபசம், மலச்சிக்கலை போக்கக்கூடியது மிளகு. தென்னிந்தியாவை தாயகமாக கொண்ட மிளகை இங்கே தான் நிறைய பயன்படுத்துகிறோம். மிளகு கொடி வகை பயிர். மலை பிரதேசங்களில் நல்லா வளர்ந்து நிறைய விளைச்சல் கொடுக்கக்கூடியது மிளகு. ஆனால் சமவெளியில் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இன்னும் நினைக்கிறோம். அது தவறு. சமவெளியிலையும் வளர்ந்து விளைச்சல் கொடுக்குது. நம்ம தென்னந்தோப்புகளில், தென்னை மரத்தில், தேக்கு மரத்தில் மிளகு கொடியை ஏற்றி விட்டு விளைச்சல் பார்க்குற விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிளகுல நம்ம ஆட்கள் கலப்படம் பண்ணி விற்கிறதையும் பார்க்குறோம். இது மிகப்பெரிய தவறு. உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்கிறவங்களை கடுமையாக தண்டிக்கணும். பப்பாளி விதைகளை மிளகோட கலந்து விற்கிறாங்க. ஆல்கஹாலில் போட்டால் மிளகு கீழே போகும், பப்பாளி விதை மிதக்கும். அதே போல் மோசமான மிளகுல பச்சை சிவப்பு நிறம் சேர்த்து பளபளப்பாக்கி விற்பனை செய்யும் வழக்கமும் இருக்குது. மெழுகு கலந்த துணியால் கலர் சேர்த்த மிளகு மேலே தேய்க்கும் போது கலர் ரசாயனங்கள் படியும். அது சரி, இதையெல்லாம் வாங்குகிற இடத்துல வச்சு சோதனை செய்ய முடியுமா என்ன? ஒரே வழி, நம்பகமான இடங்களில் மட்டுமே பொருட்களை வாங்கணும். அக்மார்க் தர முத்திரை இருக்குதான்னு பார்த்து வாங்கணும். இதை நாம் செய்யலாமே. உபயோகிப்பாளர்கள் உஷாராக இருந்தால் தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம் ஆட்கள் எதில் வேணும்னாலும் எதையும் கலப்படம் செய்து விற்றுட்டு காசு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஜெயராமனையா, நீங்கள் பயன்படுத்துகிற வேப்பம் புண்ணாக்கில் கூட மரத்தூளில் கொஞ்சம் வேப்ப எண்ணெயை சேர்த்து அதை இது கூட கலந்து விற்பனை செய்கிறாங்களாம். பார்த்துக்குங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.